அதுக்கப்புறம் சுப்மன் கில்லோட இன்னிங்ஸுங்க. ஆ ஸ்டோக்ஸோட பாலிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு கொஞ்சம். ஆ ஆனாலுமே ஹிஸ் கம்போசிஷன் நடுவுல ஒரு மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல அவ்ளோ அந்த பிராட்மேன் ரெக்கார்ட் அளவு போக முடியாதுன்னு தான் நமக்கு தோணிச்சு. பட் திருப்பியும் ஹி ஹஸ் மேட் அ கம்பேக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கான்ட்ரிபியூஷன், செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி, 0 ஃபார் 2 கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் நீங்க சொன்னீங்க. எவ்ளோ பெரிய என்ன சொல்றது? வி ஹேவ் நவ் ட்ரூலி இன்டூ த கில் எரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா. அதாவது நம்பர் 4 வந்து நம்ம வந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம். டெண்டுல்கர் அவ்வளோ வருஷம் நம்பர் 4 விளையாடினாரு. அங்கேருந்து கோலி சீம்லெஸ்ஸா எடுத்தாரு. கண்டிப்பா இந்த இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுவரைக்கும் இருக்க சாம்பிள் சைஸ்ல வந்து கோலி கில் வந்து சீம்லெஸ்ஸா வந்து அந்த நம்பர் 4 பொசிஷன் வந்து கேரியிங் ஆன் லைக் பேட்டிங். போக போக வந்து அந்த மாதிரி தான் இது வந்து ஆயிடும். அது வந்து எப்படி வந்து டெண்டுல்கர் அவுட் ஆனா கோலி அவுட் ஆனான்ற மாதிரி கில் வில் பிகம் லைக் ஒரு மாசிவ் இந்த சீரிஸ்லேயே ஆயிடுத்து. போக போக கண்டிப்பா அண்ட் அந்த மாதிரி அவர் ஆட ஆட வந்து அவரோட ஆமா. கேப்டன்சியும் இம்ப்ரூவ் அண்ட் ஆகும்.